யார் இவர் நிகழ்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வணக்கங்கள். நல்ல நண்பன் ஒருவன் கிடைத்தால் வாழ்க்கையின் எந்த பிரச்சனைகளையும் மேற்கொண்டு நம்மால் ஜெயிக்க முடியும். நம்மை உற்சாகப்படுத்துகின்ற, நமக்கு உதவி செய்கின்ற, நம்மை புரிந்து கொள்ளுகின்ற, நமக்காக உயிரையும் கொடுக்கிற ஒரு நண்பனை பெற்றுக்கொள்வது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நண்பரைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு அறிமுகம் செய்ய வருகிறார் திரு சைமன் அவர்கள். எங்களது பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எல்லா நன்மைகளையும் ஆண்டவராகிய தேவன் மீது நம்பிக்கை வைப்பதன் வாயிலாக பெற்றுக்கொண்டு சுகமாய் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அறிவிப்பதிலே நாங்கள் பேருவகை கொள்ளுகிறோம். சிறு வயது, ஒரு ஏறத்தாழ ஒரு 2-2.5 வயதில் இருக்கிற குழந்தைகள் முதல் 80-90 வயது உள்ள முதியவர்கள் வரைக்குமாக எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பார்கள். ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் சிநேகிதர்கள் இருப்பாங்க. இந்த நட்பு அல்லது நண்பர்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான இடத்தை பெறுகிறார்கள். ஒரு சில இடங்களிலே எதிர்மறையான விளைவுகள் இருக்கும். அந்த நட்பு அல்லது நண்பர்கள் சில தீமையான காரியங்களை, இழப்புகளை அல்லது கெடுதிகளை செய்து விடுவார்கள். பெரும்பான்மையான நட்புகள் நல்லவைகளாக இருக்கும். 2 பேர் நண்பர்களாக இருப்பார்களானால் ஒருவரை ஒருவர் அதிகமாக அன்பு கூறுவார்கள். ஒருவரை ஒருவர் நேரம் எடுத்து சிரமம் எடுத்து போய் பார்ப்பார்கள், நேராக பார்ப்பார்கள், அதிகமாக பேசுவார்கள். ஒருவருக்கு ஒருவர் நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பார்கள். வீட்டிலே பெற்றோரும் உடன் பிறந்தோரும் சொல்லாத காரியத்தை கூட நண்பர் சொன்னால் செய்து விடுவார்கள். ஆக நண்பர்களுக்கு நல்ல ஒரு பங்கு இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த நட்பு நல்ல காரியங்களை செய்திருக்கும். உங்களுக்கு யார் நண்பராய் இருக்கிறார்கள்? பொதுவாக சொல்வார்கள், உன்னுடைய நண்பர் யார் என்று எனக்கு சொல்லு, அப்பொழுது நீ யார் என்று உன்னை நான் சொல்லுகிறேன். அதனுடைய பொருள் என்ன? உன்னுடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்படித்தான் நீயும் இருப்பாய். உனக்கு பொருத்தமான, உன்னோடு ஒத்து போகிறவர்கள் தான் உனக்கு நண்பர்களாக இருப்பார்கள். ஆகவே நண்பர்களை வைத்து நீ யார், நீ எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிவிட முடியும் என்று சொல்வது உண்டு. ஒருவேளை இந்த நண்பர்களினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பர்கள் மூலமாக பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சில பாதிப்புகள் வந்திருப்பதையும் அனுபவித்திருக்கலாம். நட்பில் அன்பு இருக்கிறது. இந்த நட்பின் அன்பை குறித்து ஒரு சில காரியத்தை உங்களோடு கூட நாங்கள் சேர்ந்து சிந்திக்க விரும்புகிறோம். ஒரு ஞானியாகிய ஒரு மனிதர் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தில் இந்த பைபிள் எப்படி சொல்லுகிறார், 17ஆம் வசனம் சொல்லுகிறார், சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நண்பனாய் இருக்கிறவர் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் அன்பு கூறுவார் அல்லது சிநேகிப்பார். ஒரு நண்பனுக்கு தோல்வி வந்தாலும், ஒரு நண்பனுக்கு வெற்றி கிடைத்தாலும், ஒரு நண்பனுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தாலும், நண்பன் சுகமில்லாமல், உடல் நலம் இல்லாமல், அவர் நோயிற்று படுக்கையில் இருந்தாலும், வசதியாக இருந்தாலும் வசதி இல்லாமல் இருந்தாலும், நண்பனாய் இருக்கிறவர் எக்காலத்திலும் சிநேகிப்பாராம். 18ஆம் அதிகாரம் 24 சொல்கிறார், சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். நண்பன் இருப்பாரானால், சிநேகிதிகள் இருப்பார்களானால் அவர்களுக்கு சிநேகம், அந்த நட்பு, அந்த அன்பை பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆக நட்பிலே, நண்பர்களிலே அன்பு மிகச்சிறந்த இடத்தை வகிக்கிறது. 2 பேர் நண்பராக இருந்தார்கள்.
நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்கள் ஒருவருக்கு ஒரு நாள் ஒரு பணம் கிடைத்தது. ஒரு தொகை பணம் கிடைத்த உடனே இந்த நண்பர் சொன்னார், எனக்கு கிடைத்த இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் ஒரு கடையை ஆரம்பித்து வியாபாரம் செய்ய போகிறேன். அப்போ அவரது நண்பர் சொன்னார், நானும் வந்து உனக்கு உதவி செய்கிறேன். அப்பொழுது பணத்தை பெற்றுக்கொண்ட இந்த நண்பர் கடையை ஆரம்பித்தார். அவரோடு இருக்கிற சிநேகிதன் இந்த கடையில வந்து இவருக்கு நல்ல உதவி செய்தார். 2 பேரும் கடினமாய் உழைத்தார்கள். நல்ல வியாபாரம் நடந்தது. அதிகமான வருமானம் வந்தது. அதிக பணமெல்லாம், அதிக லாபம், ஆதாயம் வந்தது. 2 பேரும் நண்பராகவே இருக்கிறார்கள். இப்படி நீண்ட நாட்கள் ஓடினதுக்கு பிறகு அந்த நண்பர், உதவி செய்த நண்பர் கடை வைத்திருந்த நண்பர்கிட்ட தன் விருப்பத்தை சொன்னார். நான் உன்னோடு கூட சேர்ந்து இவ்வளவு நாட்கள் உதவி செய்தேன். நன்றாக வியாபாரம் போகிறது. இனிமேல் எனக்கு பதிலாக என்னை போல் உனக்கு உதவி செய்வதற்கு இன்னொருவரை நான் கொண்டு வந்து அவருக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து பழக்கி விட்டு அப்புறம் நான் தனியாய் போய் ஒரு வியாபாரத்தை, ஒரு கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று விருப்பத்தை சொன்னார். அந்த முதல் நண்பர் இதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். சரி, நல்லது என்று சொல்லி அந்த நாள் வந்தது. வேறொருவரை கொண்டு வந்தார். தனக்கு பதிலாக இந்த கடையிலே செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்பொழுது அந்த நபர் நன்றாக பயிற்சியாகி விட்டார். இப்பொழுது அவர் சொல்கிறார், நான் போகிறேன், நான் போய் எனக்கு சொந்தமா கடை வைக்கிறேன். முதல் நண்பர் சொன்னார், நீ சந்தோஷமா நீ போ. ஏதாவது உனக்கு கஷ்டம் இருக்குமானால், உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் என்னிடத்தில் வருவதற்கு நீ தயங்க வேண்டாம். நீ என்னிடத்திலே வரலாம், தைரியமா வா, நம் இரு நண்பர்களாச்சே என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். இவருடைய கடைக்கு பக்கத்து ஊரில் ஒரு வங்கி, ஒரு பேங்க் இருந்தது. அந்த வங்கிக்கு பக்கத்துல இவர் ஒரு இடத்தை கடையாக பிடித்து அதிலே தன்னுடைய கடையை ஆரம்பித்து வியாபாரம் செய்கிறார். சில காலம்தான் போயிற்று. ஆனால் அந்த கடை போல இங்கே வியாபாரம் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு 5-6 பேர் இவனுக்கு கடனை கொடுத்து இப்பொழுது இவன் கடனாளியாகி மாறிவிட்டான். அவர்கள் கடனை திரும்ப கொடு என்று இவனை அதிகமாக நெருக்குகிறார்கள். ஒரு காலகட்டம் வந்தபோது இவனால் எதையும் செய்ய முடியல. அப்பொழுது ஒரு நாள் உட்கார்ந்து எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து இவர்களுக்கு சொன்னான், வருகிற மாதம் 30ஆம் தேதி என்று உங்கள் கடனை எல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டான். இவன் அமர்ந்து யார் யாருக்கு எவ்வளவு கடன் தொகை கொடுக்க வேண்டும் என்று கணக்கு எழுதி பார்த்தான். பெரிய ஒரு தொகை. இப்படி யோசித்தேன், இவ்வளவு பெரிய தொகையை என் நண்பர்கிட்ட போய் கேட்டால் அது அவனுக்கு வருத்தமா இருக்கும். ஒருவேளை இதை செய்ய முடியாமல் போய்விட நினைத்து தன் நண்பனுக்கு கடிதம் எழுதினான். நண்பனே, என்னுடைய கடையில இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்து விட்டது, நான் கடனாளி ஆகிவிட்டேன். இந்த 30ஆம் தேதி எல்லாருக்கும் பணம் தருகின்ற சொல்லிவிட்டேன் என்று சொல்லி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கிற தொகையிலே பாதி தொகையை மட்டும்தான் எழுதினான். இவர்களுக்கெல்லாம் நான் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், ஆகவே நீ எனக்கு உதவி செய்தால் நன்றாயிருக்கும் என்று கடிதத்தை எழுதி அனுப்பிவிட்டு காத்து கொண்டிருக்கிறான். தேதி 28 ஆகிவிட்டது. பணமும் வரவில்லை, கடிதமும் வரவில்லை. தேதி 29 ஆகிவிட்டது. 29ஆம் தேதி இரவிலே இவனுக்கு தூக்கமே இல்லை. விடிந்து விட்டால் எல்லாரும் வருவார்களே. என்னுடைய நண்பனிடத்துல கேட்டேன், அவன் அனுப்பவில்லை. பாதி அனுப்பினாலாவது எல்லாருக்கும் பாதி பாதி பணத்தை கொடுத்து மீதம் உள்ளது எப்படியா சமாளித்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு பதில் சொல்லிவிடலாம் நினைத்திருந்தேன். அந்த நண்பனிடத்திலும் உதவி வரவில்லையே. இரவெல்லாம் தூங்கவில்லை. என்ன பதில் சொல்வது, எப்படி எதிர்கொள்வது என்ற மனக்கலக்கத்திலே அவன் நிரம்பி இருக்கிறான். 30ஆம் தேதி காலையிலே கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. இரவெல்லாம் கண் விழிப்பு. கதவை திறந்து பார்த்தா இவனுடைய நண்பர் வந்து வாசல்ல நிற்கிறார். அவள் சொன்னா, நான் உனக்கு கடிதம் எழுதினேன், நீ நேற்று வரைக்கும் வரவில்லையே, இதுதான் என்னுடைய கடைசி நாள். அவர் சொன்னார், இந்த நாளிலே
நான் உன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பித்தான் வந்தேன். நான் நேற்றே புறப்பட்டு விட்டேன். நீ எனக்கு எழுதின கடிதத்திலே யாருக்கெல்லாம் நீ கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாயோ அவர்கள் எல்லாம் போய் நான் நேரடியாக சந்தித்து விட்டு வந்தேன். ஆமா, நீ சொன்ன தொகை பாதி தானே, அதை விட 2 மடங்காக நீ செலுத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களே. அப்படி கேட்டான். என்ன சொன்னார்கள்? ஆம், அவர்கள் சொன்னது உண்மைதான். அதிகமாக உன்னிடத்தில் கேட்டால் உனக்கு கஷ்டமா இருக்குமோ, நீ வருத்தப்படுவாய் என்று அறிந்துதான் நான் பாதியளவு உன்னிடத்தில் கேட்டேன். அப்படி நண்பர் சொன்னாராம், அவ எல்லாரையும் பார்த்தேன், எல்லாரும் சொன்னார்கள். இப்ப ஆவலாய் கேட்கிறார், சரி நீ என்ன அவளுக்கு பதில் சொன்ன? நண்பர் சொன்னார், உனக்கு கடன் பாக்கியை செலுத்த வேண்டும் என்று யாரெல்லாம் உன்னை கட்டாயப்படுத்தினார்களோ ஒவ்வொருவரையும் தனித்தனியா போய் பார்த்து சொன்னேன், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், இந்த முழு தொகையையும் என்னுடைய நண்பனுக்கு பதிலாக நான் கொடுத்து விடுகிறேன். அவனுடைய கடைக்கு பக்கத்திலே ஒரு வங்கி பேங்க் இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் என்னுடைய கடையில் வரக்கூடிய லாபத்திலே ஒரு பெரும் பகுதியை என் நண்பன் பெயரில் அந்த வங்கியிலேயே நான் சேமித்து வைத்துக் கொண்டு இருக்கிறேன். அது நண்பனுக்கு தெரியாது. ஆகவே உங்கள் தொகை முழுவதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று உன் நண்பர்களுக்கெல்லாம் உத்தரவாதம் அளித்து விட்டு வந்தேன். இப்பொழுது வந்து விடுவார்கள், அவர்களுக்கு செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னானாம். பாருங்கள், இது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இவன் அவனுக்கு நண்பன், இவன் அவனுக்கு சிநேகிதன். ஆகவே நண்பனுக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது தன்னுடைய இடத்தை விட்டு நேரடியாக வந்து பார்க்கிறார். அந்த நண்பன் எதிர்பாராத நிலையிலே அவனுக்கு கூட கேட்பதற்கு தைரியம் இல்லை. அந்த அளவிற்கு அவனுடைய எல்லா கடனையும், எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் அதையெல்லாம் நான் செலுத்துகிறேன் என்று அவனுக்கு இவர் உறுதியளித்தது மட்டுமல்ல, இவனுடைய பெயர்லேயே பக்கத்து வங்கியில இவனுக்காக இவன் பணத்தை சேமித்து வைத்திருந்தானாம். இதுக்கு என்ன காரணம்? அந்த நட்பிலே அன்பு இருந்தது. நண்பராக இருந்ததுனாலே அந்த நண்பன் மீது அன்பு செலுத்தி அந்த நண்பனுடைய இக்கட்டிலே இவனுக்கு அவன் உதவி செய்கிறான். பைபிள் ஒரு வாசகத்தை இப்படி சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நண்பராக இருந்தால் அன்பு இருக்கும். அந்த அன்பிற்கு ஒரு எல்லையை இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தன்னுடைய நண்பனுக்காக ஒருவன் தன் உயிரை கொடுப்பானானால் அதை பார்க்கிலும் பெரிய அன்பு, அதை பார்க்கிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. தன் நண்பனாக இருப்பதனாலே ஓடி வருகிறான். அவனுடைய கடனை எல்லாம் தான் செலுத்துவதாக பொறுப்படுத்திக் கொண்டு அதற்காக இவன் பணத்தையும் கொடுக்கிறான். ஆனா இங்கே சொல்லுகிறார், தன் நண்பனுக்காக ஒருவன் உயிரை கொடுத்தால் அதுதான் இருக்கிற அன்பிலே சிறந்த அன்பு. இவன் நாம் கேட்ட இந்த சம்பவத்திலே இந்த காரியம் செய்வதற்கு காரணம் அவன் அன்புள்ளவனாக இருந்தான். இந்த அன்பினுடைய உச்சகட்டத்தை ஒருவருக்காக உயிரை கொடுக்கிறது தான் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்ல நாம் கேட்டோம். பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய சக மனிதன் மீது இவ்வளவு அன்பு செலுத்துவானால், நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர், எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து மூச்சு கொடுத்து எல்லாவற்றையும் காக்கிற ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார். அவரை அன்பை குறித்து யோவான் என்பவர் தன்னுடைய நிருபத்திலே 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி அன்புள்ள ஒரு தேவன் அந்த அன்பு நிமித்தமாக ஒரு நண்பனுக்காக செய்தான் என்பது மட்டுமல்ல, அந்த அன்பு நிமித்தம் மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இந்த உலகத்தில் வாழும்போது
அன்றைக்கு மத தலைவர்கள், மதத்தில் உள்ள இந்த வேதத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் சில மக்களை பாவிகள் என்று ஒதுக்கி இருந்தார்கள். அவரிடத்தில் போய் இவர்கள் பழக மாட்டார்கள், பேச மாட்டார்கள். ஆனால் அப்பேற்பட்ட மக்களிடத்திலே இயேசு கிறிஸ்து போய் பழகினார். அவங்ககிட்ட பேசினார். அவர்களோடு சேர்ந்து உணவருந்தினார். எனவே சொன்னார்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ பாவிகளுக்கு சிநேகிதன், நீ பாவிகளுக்கு நண்பன் என்றெல்லாம் அவருக்கு பெயரை பரியாசமாக சூட்டினார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய பாவ செயலில் உடன்படவில்லை. ஆனால் இப்படி பாவிகளாக கருதப்பட்ட இந்த மக்கள், ஒதுக்கப்பட்டவர்களை இவர் போய் நேசித்தார், பேசினார், அவர்கள் மீது அன்பு செலுத்தினார். அது மட்டுமல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறதுனாலே இந்த அன்பின் உச்சக்கட்டத்தை இயேசு கிறிஸ்து சொன்னது போல உயிரையும் கொடுத்தார். ஆனால் நண்பனாக இருக்கிறவர்களுக்கு தன்னை சிநேகித்து தன் மீது அன்பாய் இருந்த மக்களுக்காக அல்ல. இதை குறித்து மற்றொரு வேத பகுதியிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். முன்பு சொல்கிறார், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நண்பனுக்காக ஒருவேளை ஒருவன் தன் உயிரை கொடுக்க துணியலாம், நல்லவனுக்காக மரிக்க துணியலாம். ஆனால் தேவனோ மனுமக்கள் தேவனுக்கு முன்பாக பாவிகளாயிருந்த போது தேவன் விதித்த சட்டங்கள், தேவன் கொடுத்த கட்டளைகளை மனிதன் மீறி, படைத்த தேவன் எதை விரும்பினாரோ அதை செய்யாமல், படைத்த தேவன் எதை வெறுத்தாரோ அதை செய்து, தன்னுடைய சிந்தையில் தன் மனதில் அந்த தேவனுக்கு விரோதிகளாக, சத்துருக்களாக மனிதன் இருந்தார்கள். அந்த மனிதனில் சிநேகிப்பதற்கும் நட்பு பாராட்டுவதற்கும் எந்த ஒரு தகுதியும் அவனுக்கு இல்லை. ஆனாலும் தேவன் அன்பாக இருந்ததுனாலே அந்த அன்பான தேவன் இயேசு கிறிஸ்து என்கிற திருப்பெயரிலே இந்த பூமியிலே அவர் மனிதனாக தோன்றி மனிதனாக வாழ்ந்து இந்த மனிதர்களுக்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். சிலுவை மரத்திலே இயேசு கிறிஸ்துவை ஆணிகள் அடித்து துன்புறுத்தினார்கள். இவர் ஒரு பாவம் செய்யவில்லை, இவர் பாவம் செய்யவில்லை, பாவிகளில் அன்பு கூர்ந்தார். அந்த பாவியிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவரை காயப்படுத்தி அவரை துன்புறுத்தினார்கள். ரத்தத்தை எல்லாம் அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தினார். தன்னுடைய உயிரை விட்டு அவர் மரித்து அவரை அடக்கம் செய்தார்கள். 3ஆம் நாள் மறுபடியும் உயிர்த்து எழுந்து அநேகருக்கு தம்மை உயிர் உள்ளவர்களாக நிரூபித்து காண்பித்து மறுபடியும் பரமேறி போயிருக்கிறார். பரமேறி போன இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த பூமிக்கு வருகிறார். அவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக மனுமக்களுடைய பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து தாம் பரமேறி போய் இவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது பரலோக வாழ்வு. அந்த வாழ்விற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே கொடுத்தார். நண்பனுக்காக ஒரு நண்பன் பெரிய தியாகத்தை செய்தான். ஆனால் இங்கே கடவுளை விரோதித்த மக்களுக்காக தேவன் அன்பாய் இருந்தபடினாலே அந்த விரோதித்த நிலையிலே அவர்களுக்காக உயிரை கொடுத்து தம்முடைய அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தி காண்பித்தார். இந்த அன்பை இன்றைக்கு உங்களுக்கும் நாங்கள் அறிவிப்பதிலே சந்தோஷம் அடைகிறோம். இந்த அன்பினாலே தேவன் செய்த தியாகத்தை நீங்கள் உள்ளத்திலே நம்பி ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பர்களாக முடியும். ஒரு மனிதன் தன் சக மனிதனுக்கு உதவி செய்யும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்து உதவி செய்யாமல் இருப்பாரா? இவர் அன்புள்ள ஒரு தேவன். இந்த அன்பை சொந்தமாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மதம் மாறுவதோ, பெயரை மாற்றுவதோ, ஏதோ ஒரு திருச்சபையில போய் தங்களை இணைத்து கொண்டு
அதில் உறுப்பினராக சேருவதோ அதுவல்ல முக்கியம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை இந்த அன்பை நினைத்த உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக அவருடைய கட்டளை ஞானஸ்நானத்திலே கீழ்ப்படிதல், அவருடைய வேதத்தினுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிதல், ஒரு சபையில இணைந்தவரை தொழுதுவதெல்லாம் அதற்கு பின்னாலே வரக்கூடியது. இந்த வேளையில அந்த அன்பான சிநேகிக்க இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகத்தை நீங்கள் புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறோம். ஆமென். நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமென். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மனிதர்கள் அனைவரும் தங்களுடைய மனதிலே தீமையான எண்ணம் கொண்டவர்களாக, தீமையான செயல் கொண்ட பாவிகளாக இருக்கும் பொழுது அன்பாகவே இருக்கிற தேவன் அந்த அன்பு நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய பாவங்களை நீக்குவதற்காக சிலுவையிலே அவரை பலியாக கொடுத்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அந்த அன்பினுடைய எல்லையை காண்பித்தார். மனிதர் அன்பு மாறி போகும், ஆனால் தேவன் அன்பு மாறாது. அந்த அன்பின் தேவனானவர் தமது அன்பை சிலுவையின் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பித்ததை அனைவரும் புரிந்து கொள்வதற்கு நீ உதவி செய்யும். அந்த அன்பான தேவன் மறுபடியும் வரப்போகிறார். தம்மை விசுவாசித்த பிள்ளைகளை தம்மோடு சேர்த்துக் கொள்ளப் போகிறார் என்கிற அன்பான செய்தியை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த அன்பின் ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சந்தோஷமாய் வாழ ஒருவருக்கும் நீர் உதவி அருள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பின் உருவம் ஆண்டவர் அழைக்கிறார், நீ அருகில் வா. தொய்ந்து போன உன் வாழ்வினை கேட்கிறார், நீ அருகில் வா. ஓடி
மனிதர் பலரை நம்பினாய், பலமுறை தடுமாறினாய். உற்றார் பெற்றார் அன்பெல்லாம் கனவு போன்று அகலுமே. ஓடிவா நீ ஓடிவா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. நண்பர் பலரும் இருப்பினும் நாடும் அன்பை பெற்றாயோ. செல்வம் எல்லாம் மாயையே, உலகம் காணல் நீராமே. ஓடிவா நீ ஓடிவா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. இன்னும் நொந்து போவானே, இன்றே அருகில் ஓடிவா. உள்ளம் குமுறும் உன்னையே தள்ளேனென்றார், ஓடிவா. ஓடிவா நீ ஓடிவா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. ஓடிவா நீ ஓடிவா, கண் கலங்கியே நீ வா. தூரமாய் நிற்கும் உன்னை தான் அழைக்கிறார், நீ அருகில் வா. அழைக்கிறார், நீ அருகில் வா. அழைக்கிறார், நீ அருகில் வா. நேயர்களே, நல்ல நண்பன் நம்முடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வார் என்றும் தக்க சமயத்திலே வந்து உதவி செய்து நம்மை காப்பார் என்றும் இப்போது கேட்டிருக்கிறீர்கள். நண்பனுக்காய் தன் உயிரை கொடுப்பதிலும் அதிகமான அன்பு இல்லை. அன்புள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய மனிதர்களை நேசித்து நம்மேல் அன்பு வைத்து பாவ தண்டனையிலிருந்து நம்மை மீட்க அன்பின் எல்லையாக தன் ஜீவனையே கொடுத்தார். தெய்வமான இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். உண்மையான அன்பின் காரணமாக தன்னையே தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் அவரின் நண்பராகலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்றும் என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்றும் நம்பிக்கை வைத்து உங்கள் தவறுகளை அவரிடம் அறிக்கையிட்டு அவரையே உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பிரச்சனைகளில் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு பரலோக வாழ்க்கையையும் தருவார். உண்மை நண்பரான இயேசு கிறிஸ்துவை உங்கள் நண்பராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தீர்மானம் செய்து விட்டீர்களா? இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு விடை தெரிந்து கொள்ளவும் தயக்கமின்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம்,
C26 ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. நேயர்களே, உங்களுக்கு ஒரு உண்மை நண்பரை அறிமுகப்படுத்திய மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் நாங்கள் விடைபெறுகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒளியும் வாழ்வும் இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.